இருந்து நான் BMW சீட் கோடு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படி திடீர்னு என் கையில் மாட்டுச்சு ஒன்று. அதான் எது ஐயோ அடங்க அடே என்னடா அது. நானும் பார்த்துட்டே இருந்த கடைசியில் இந்த 5 பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படியா உனக்குமா? எனக்கும் தான் வேணும், எனக்கு தானே ஷாக் ஆச்சேன். அப்படி அது என்னன்னா ஏதாங்க இங்கே தான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி இந்த 5 இருக்குது பாருங்க. இதுதாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 தானே 10ன்னு கேட்டிங்கன்னா இல்லை 8 8 9 தான். 801 இருந்ததா இல்லையா? சரி எடுத்துடலாம். எப்படி எரேஸ் பண்ணுறதா தெரில. எப்படி இதை மட்டும் எரேஸ் பண்ணுறது? எரேஸ் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இந்தா லாம்போகினி யூரஸ்லேருந்து ரோபோட்டே இருக்கு. அதான் இன்னைக்கு பார்க்கவே போகிறோம். அதான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஸோ அங்கே ஸ்ட்ரெட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா அது? ஐயோ ஐயோ வரமாட்டேதே. வந்துச்சு. அப்படியே என்னடா லேக் ஆகுது சடன். நம்ம மொட்டமாக எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருக்கான்னு பாருங்களேன். இல்லை இது புகட்டி 2 பில்லியனு, அதுக்கப்புறம் இன்னொரு கிறிஸ்டா, அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பணக்காரராக வந்திருக்காரு நம்ம தலைவர். பில்லியனு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்பெஷல். இதோட பிரமாதமா இது மட்டும் பிரமாதமா இன்னும் ஸ்பெஷலிட்டமும் ஒன்று இருக்கு. அதுதான் என்னடா இது மட்டும் சம்மந்தமே இல்லாமல் அதனால தான் வச்சிருக்கேன். இங்கே ஒரு இன்விசிபிள் கார் மேலாம். அதான் இன்விசிபிள் கார் இருக்கு. அது இதுதான். என்னடா டயர் ஸ்டியரிங் மட்டும் இருக்கு, பாடியை காண கேட்டீங்க. என்னடா இதான் காரே. இதான் காரா? என்னடா காருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தோம், பழைய ஃபார்மு. அதை விட புதுசாக வேறு இடத்துல இன்னொரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கைஸ். சேவ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வடியெல்லாம் அது வந்து மெனக்கெட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு தலைமையில கையை வைக்க முடியும். அதுக்கு தான் அதனால தான் நான் எப்பவே இன்விசிபிள் கார் எடுத்து போகிறேன். சேவ் பண்ணால்தான் இங்கே ஒரு ஃபார்ம் வந்து இல்லை. என் தம்பி ஒரு மூலையிலேருந்து என்னை கத்திட்டு இருக்கேன். என் தம்பி பக்கத்தில் தான் நினைக்கிறேன். 41 தாண்ட மாட்டேது. 41 தாண்டிருக்கு. நீங்கள் நினச்சிருப்பீங்க முன்னாடி 2 டைமும் போது அவங்க உட்காடுறான் யோசிச்சிருப்பீங்க கைஸ். அதே மாதிரி பின்னாடி டைமும் கழண்டிட்டு போகாமல் இருக்குது. போய் முட்டை ஒன்றுமே ஆகாது கேஸ். ஏன்னா வண்டியா இல்லையா 4 டயர் மாட்டி விட்டாங்க. இன்விசிபிள் காருன்னு சொல்லிட்டு இன்விசிபிள் கார் மட்டும் சொல்லி பழி விட்டுட்டாங்க. என்னடா அது கூட்டு போகும் பார்த்தா கடைசியில் தமிழ் அடிக்குது.
கொண்டு போகிறேன். எவனாலே எட்டு போக முடியாது. ஏன் நம்மளால விட்டு போக முடியாது? எப்படி action? தனியா டயரு தனியா ஸ்டேரிங் தனியா எடுத்து போடுவோம். ஏய் என்னடா ஒண்ணுமே காணோம். கைஸ் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இதுக்குள்ளே யானைக்குட்டி இருந்தது. அந்த 6 நம்பர் சீப் கோட் போட்டா 6 நம்பர் சீட் கோட் போட்டால் ஒரு அதிர்ஷ்டம். கைஸ் 10ஆம் நம்பர் போட்டால் தான் யானை வரணும். இங்கே என்னன்னா 6ஆம் நம்பர் போட்டால் தான் யானை வரும். யானை வர இடத்துல எறும்பு, எறும்பு வர இடத்துல யானை. கரெக்ட். இந்த மாதிரி இருக்கு. ஃபா எனக்கு இந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால இந்த ஃபோனை நான் என் தம்பி கையில் ஒப்படைக்கிறேன். கைஸ் இவன் தேவையில்லாமல் தெரியாமல் இதோக்குள்ளே போய் மாட்டி வச்சிருக்கான். அது நான் ஒரு மாட்டி வைக்கல தம்பி. ஏய் நான் வெளியே போனக்கு மாதிரி தரேன். கைஸ் பாருங்க, அதுக்குள்ளாரியே பூந்து வராமல் இதுக்குள்ளார போய் எடுத்து வச்சிருக்காங்க காரை. இதுக்குள்ளார வண்டியை விட்டு டர்ன் பண்ணி உனக்கு ஓட்ட தெரியும்னு சொல்ல அப்படியே ரிவர்ஸ் எடுத்தா முடியுது. ரிவர்ஸ் எடுத்தா முடியுது. அது எனக்கு தெரியும். இன்விசிபிள் கார் சம்பவம். டோர் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னால் கேட்காம டோர் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டாங்க. அச்சா இந்த கேப்பில் யானை உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்க இவன் பாட்டுக்கு உள்ள கார் அப்படியா விஷயம்? வர்றக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. கைஸ் நான் வெளில போய் கட்டுறது கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்படியோ தலைவர் வெளியே வந்துட்டாரு. கைஸ் எங்கள் அண்ணா சொல்கிறேன் பல போராட்டம் கழித்து என்னது இது வெளியே நிற்கிறது. கைஸ் எங்கள் அண்ணா சொல்கிற பேச்சு கேட்காம இருந்தனால கண்டெய்னர் போட்டு மூடிட்டேன். இங்கே என்னன்னா யானை 8 ஊச்சு வந்துட்டு இருக்கே. என்னடா இங்கதான் பிரச்சனையே. போச்சு போ, எல்லாம் போச்சு. இருக்கிற யானை எல்லாம் வெளில வந்துருச்சு கைஸ். కంటైనర్ மேலே காலை வச்சு ஸ்கேட்டிங் கிளாஸ் போய்யாவா எட்ல கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபார்ம்குள்ளே வந்திருக்கோம். அதில் உண்டு கைஸ் மாட்டு வண்டி இருக்கு கைஸ். இது எப்படிடா இதோட சீப் கோடு என்னன்னு நினைப்பீங்க. நான் போட்டு காமிக்கிறேன். சீப் கோடு வந்து என்னன்னு தெரியுமா கைஸ்? 8011 இதுதான் கைஸ் சீப் கோடு. எங்கே போடலாம், இங்கே போட்டுவிடுவோம் கைஸ். இதுதான் சீப் கோடு. மாட்டு வண்டி எப்படி வர்றதுன்னு பாருங்க. இப்போ நம்ம இன்விசிபிள் கார் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மாட்டு வண்டியில் கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். இப்போ வேணா மாட்டு வண்டி அடிப்போம். நல்லா தான் கைஸ் இருக்குது மாட்டு வண்டி. நம்ம GTA 5 லவ்லி கேமிங்கோட பொங்கல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது எந்த மாடல் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கருப்பேண்டா கருப்புடா நெருங்குப்பா பாப்பா, நெருப்புடா பொசுங்கு. கைஸ் இது இதோட ஸ்பீடை கருப்புடா கழுத்து போடா. கைஸ் இதோட ஸ்பீடாக 20 தாங்க 25. மாட்டு வண்டி மாதிரி போகிறேன்னு சொல்கிறேன். அது இதனால தான் ரொம்ப வேகமாக போகிறான்ல மாட்டு வண்டி. கைஸ் அதுவும் மாட்டு வண்டி ஸ்பீடாக போகுது. இதுவே பெரிய விஷயம் தாங்க கைஸ். ஆமாம் எஸ், இது ரொம்ப பெரிய விஷயம். இது மாட்டு வண்டி சேர்றக்குள்ள 10 நிமிஷம் 20 நிமிஷம் மேலே ஆகிடும். எவனுங்க நான் 10 நிமிஷம் 20 நிமிஷம் நாங்கள் கொஞ்சம் மேலே பொறுத்துங்க. 3 2 1 கைஸ் இப்போ
ஏய் ஒரு என்னடா வீடு இங்க இருக்கு அங்க போய் திருடி போயிட்டு 1 மினிட்ல எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷமா இப்போ போய் गाइस நம்ம வீட்ல இருந்து கண்டினியூ பண்ணிருக்கோம். 10 நிமிஷம் 15 செகண்ட். இங்க இருந்து எங்க வரைக்கும் போகும் யாருக்கு தெரியும்? गाइस நம்ம வீட்ல இருந்து கண்டினியூ பண்ணி பழைய வீட்டுக்கு போகுமான்னு பார்க்கலாம். போயிடலாம். நீ ரோடு வழியா போ. சீக்கிரமா போ. போப்பா சீக்கிரமா போ. என்ன இவன் முக்குறான்? गाइस நம்ம வீடோட பேக் சைடுக்கு வந்திருக்கோம். गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் 15 செகண்ட் ஆகலடா. गाइस 1 மினிட்ல அந்த ரேம்ப் கிட்ட தான் வந்திருக்கோம் गाइस நம்ம வீட்ல இருந்து. ரொம்ப பைதியாபமா இருக்கேன்டா. சரி गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை गाइस டுமாரோ. யாரு வழுக்குது எவ்வளவு வழுக்குதுன்னு பாரு. गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா see you tomorrow tomorrow guys.